ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 5ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் வேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவா பரஹ காலாதி பிரதிபோதிதாத் பவதா சஞ்சோதிதாச்ச ஸ்வயம் மாயா சக்கலு புத்தி தத்துவமசுஜஸ் யோசௌ மகானுச்யதே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் மூல பிரகிருத்திலேருந்து எப்படி மகத்துங்கிற தத்துவம் உண்டாருது அப்படின்னு பட்டத்திரி விவரிக்கிறார். குருவாயூரப்பா, இந்த மூல பிரகிருத்தியை உன் சரீரமாக கொண்டிருக்க, ஆனாலும் இதனால் எந்த மாதிரிலும் நீ அடையாமல் இருக்கிறாய். சரீரத்துக்கு வரக்கூடிய இந்த வேதனைகளோ எதுவுமே ஜீவாத்மாவை பாதிக்காது. அப்படி இருக்கும்போது ஜீவாத்மாவுக்குள் இருக்கும் பரமாத்மாவான உனக்கு எந்த பாதிப்பும் வருமா? ஒன்றும் உனக்கு பாதிப்பே வராது. ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு நீ என்ன பண்ண? உள்ளே நுழைந்தாய். அந்த ஜீவாத்மா தான் உனக்கு சரீரம், நீ அதுக்குள்ளே நீ நுழைந்தாய். ஜீவாத்மா உன்னை விட்டு தனித்திருக்கவே முடியாது. பல வடிவங்களில் உள்ள சரீரத்தில் நீயே ஞான வடிவமான பல ஜீவாத்மாக்களை சரீரமாக கொண்டு உள்ளே நுழைந்தாய். மூல பிரகிருதி உடனே கொஞ்ச நாள் 2000 கோடி வருஷம் ஆனப்பறம் என்னாச்சு? மூல பிரகிருதி படைப்பு தொழில் செயல்பட வேண்டும் என்பதற்காக காலம்தான் எழுப்புறதான், படைப்பு தொழில் ஆரம்பிக்கணும்னு. அதுபோல் குருவாயூரப்பா, உன்னாலும் படைப்பு தொழில் தொடங்கப்பட வேண்டும் என்று தூண்டப்பட்டது. அந்த மூல பிரகிருதி தான் மகத் தத்துவத்தை உண்டாக்கியது. அந்த மகத் தத்துவங்கிறது தான் மகான் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு விளக்குறார்.